இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாச்சு, மக்களுக்கு சுமையை நாங்கள் குறைச்சிட்டோம். உலகத்திலேயே வரியை ஏற்றிட்டு குறைச்ச ஒரே மகான் நாங்கள் தான் அப்படின்ற லெவலுக்கு பாஜக இப்போ மாறுதட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சும்மா டுப்ஸு, பொய், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவருக்கு இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் மக்கள் சுமையை புரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டியை குறைச்சி புனிதாத்மாவாக இருக்கோம்னு பாஜக கிளைம் பண்ணுறாங்களே, அதை தான் பிரச்சனைங்கிறார். ஏன்னா இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு கிளைமை பாஜக தொடர்ந்து முன் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுதுன்னா, நாங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம், ஆனால் நாங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி என்னென்னா ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ், 18% ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸை கொண்டு வந்தோம். ஆனால் மோடி அவர்கள் காங்கிரஸ் கொண்டு வந்ததை தான் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிவிட்டு 40% ஆரம்பித்தார், 3 ஸ்லாப் வச்சார். அதுதான் மக்களுக்கு பெரிய பேர்டன் ஆச்சு, மக்களுடைய சேமிப்பு குறையுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லி இப்போ அறிக்கையெல்லாம் வந்து, இப்போ ஒன்று நீங்கள் முழிச்சுக்கிட்டு திருப்பி வந்து குறைக்கல வரியா அப்படின்னா இந்திய பொருளாதாரமே நாசமாக போயிடும்னு அவங்களாம் சொன்னதுனால இப்போ மூளை உரைச்சி மோடி அவர்கள் மூளையில் லைட்டாக அப்படின்னு ஷாக் அடிச்சு உடனே வரியை குறைச்சிருக்காரு. இப்போ குறைச்ச மோடி அவர்கள் வந்து நாங்கள் நல்லது பண்ணுறோம்னு சொல்லவே கூடாது. ஆல்ரெடி நீங்கள் பெரிய பாதாள குழியை நோண்டிவிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு மண்ணு போடுற விதமாக நீங்கள் வரியை குறைச்சிருக்கீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் நல்லது மட்டுமே பண்ணிட்டீங்கன்னு மாதிரி நம்பிடாதீங்க மக்களே, அவங்க நல்லது மட்டும் பண்ணலை அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்காரு நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள். பொய்யுங்க, அப்பட்டமான பொய், உண்மைக்கு புறம்பானது. எல்லா மக்களையும் ஏமாற்றான் மோடி நினைச்சிட்டு இருக்காரு, யாரையும் ஏமாற்ற முடியாது, எல்லாம் விபரமானவர்கள். காங்கிரஸ் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி, அதை தான் நாங்கள் கொண்டாடுறோன்னு சொன்னாரா இல்லைங்களா? 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். காங்கிரஸ் கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி வந்து 18 விழுக்காடுக்கு கீழே, இவர் கொண்டு வந்தது 40 விழுக்காடு ஜிஎஸ்டி. ஸ்லாப் வச்சார், 4 ஸ்லாப். 40 விழுக்காடை இந்த நாடு தாங்கம்மா, ஐரோப்பாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐரோப்பா பொருளாதாரம் வேற, அமெரிக்கா பொருளாதாரம் வேற, இந்தியாவுடைய பொருளாதாரம் வேற. இந்தியாவில் இதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், நானும் சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கேன், மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கேன். ஆனா இப்ப என்ன, உலக பொருளாதார நிபுணர்கள், அறிஞர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்திய மக்களிடம் சேமிப்பு குறைந்து விட்டது, சேமிப்பே இல்லை, கடன் அதிகரித்து விட்டது. இந்த 2 பிரச்சனையால் இந்தியா பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்களும் ஆய்வரும் சொன்ன பிறகு மோடிக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு. ஆஹா, நாடு ரொம்ப மோசமா போயிடும், ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கு, பொருளாதாரம் வந்து ஐசியூவில் இருக்கு, ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும்னு இப்போ 18 விழுக்காடு கொண்டாந்துருக்காரு. இது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை, இது வந்து மக்களுடைய கண்டுபிடிப்பு. அமெரிக்கா, உலக நாடுகளுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன ஒரு ஆய்வு அறிக்கை.